வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு ஒரு அழகான இடத்துக்கு உங்களை கூட்டி செல்ல போகிறேன். நீங்கள் ஒரு கற்பனை செய்யுங்க, நீங்கள் ஒரு அழகான ஒரு பூங்காவில் நிறைய மிருகங்களோட இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை செய்யுங்க. அந்த இடம் வேறு ஒன்றும் இல்லை, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சூரிக் மாநிலத்தில் இருக்கிற சூதான். இங்கே ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி பெரிய அளவிலான பெரிய பரப்புகளில் சூ இல்லை. இங்கே நிறைய மிருகங்களும் இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா காலநிலை மாற்றங்கள், குளிர் இங்கே இருக்கிறபடியாக அதுக்குரிய அதுக்கேற்ற மாதிரி மிருகங்கள் வளர இல்லாத இருக்கிறபடியினால் இங்கே நிறைய மிருகங்கள் வச்சிருக்கிற இல்லையவங்க. இப்போ நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம். இப்போ நடந்து கொண்டு போகிறத தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு 6ஆம் நம்பர்ன்ற ஒரு ட்ராம் வந்து எங்களுக்கு நிப்பாட்டும். அதிலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்தோம்னா அந்த என்ட்ரிக்கு போகலாம். அங்கே அதில் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, இதில் லைனில் நின்று டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட்டின் விலை கிட்டத்தட்ட 32 ஃப்ராங்க், சுவிஸ் ஃப்ராங்கில். அது நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். அல்லாட்டா நீங்கள் ஒரு குரூப்பாக போனீங்கன்னா குரூப் டிக்கெட் எடுக்கலாம். அது கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். அது டிக்கெட் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி ஒன்று தருவினோம். அந்த மேப்பின் ஓர்டரின் படி நம்பர் இலக்கம் வண்டி இருக்கும். ஒன்றிலிருந்து 42 43 இலக்கம் இருக்கும். அந்த முதலாவதுல நீங்கள் துவங்கி 43 வரை நீங்கள் நடந்து கொண்டு போய் எல்லா மிருகங்களையும் இயற்கையில் எப்படி சூழலில் மிருகங்கள் இருக்குதோ அதே மாதிரி பார்த்து மகிழலாம். முதலாவது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிற பென்குயின். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் எந்த நாட்டின் தேசிய மிருகம் பென்குயின் உண்டு. அதை நீங்கள் கொமெண்டில் கீழே சொல்லுங்க. இப்போ பென்குயினை தொடர்ந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான பொண்டு இருக்குது. அந்த பொண்டு பக்கத்தில் சின்ன சின்ன குளிர்காலத்துக்குரிய பறவைகளும் அதுக்குள்ளே நிற்குது. கூடுதலாக பென்குயின் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், குளிர்காலம் உண்டால் தான் வெளியில் வரும். இப்போ சமர் காலம் உண்டால் உள்ளுக்க போடும். அதால் அந்த சமரை தாங்க முடியாதுன்றபடியாக இங்கே நிறைய சின்ன பிள்ளைகள் அம்மாவையோட அல்லது அம்மாவையோட வந்து பார்ப்பினம். அவைக்கு மந்த்லி டிக்கெட்டும் எடுத்து வச்சிருப்பினோம், இல்லாட்டா ஒரு வருஷ டிக்கெட்டும் எடுத்து வச்சிருப்பினோம். அவை எப்போ வேணுமென்றாலும் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அட்டையில் குறிப்பிட்டிருக்கும் எந்த நாட்டிலேருந்து இந்த மிருகம் இந்த சுவிஸ் நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்குது, அல்லாட்டா இது சுவிஸ் நாட்டில் இருக்கிற மிருகம் உண்டு. இப்போ பின்னுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஃப்ளமிங்கோன்னு சொல்லப்படுற ஒரு வகையான வாத்தினம்னு சொல்லலாம். கொக்கை நீங்கள் கற்பனை பண்ணுங்க. கொக்கு ஒரு சிவத்த கொக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதில் சிவத்த கொக்கில் பெரிய கொக்காக இருக்கிறது தான் இந்த ஃப்ளமிங்கோன்னு சொல்கிறது. ஃப்ளமிங்கோ இங்கே ஃபேமஸாக நிறைய டிஷர்ட்டுகள் இல்லாட்டா நிறைய உடுப்புகள் எல்லாம் அச்சிட்டு வெளியிட்டு விற்கிறவங்க. அது ஒரு நல்ல விற்பனைக்கு போகிற ஒரு மார்க்குன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் அப்படியே நடந்து கொண்டு போகிறோம். கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு காட்டுக்கு நடக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இடக்கிட உங்களுக்கு அறிவிப்பு பலகை மாதிரி இருக்கும். எங்கெங்கே என்னென்ன மிருகங்கள் நீங்கள் பார்த்து கொள்ளலாமென்று. நீங்கள் இப்போ பார்த்தது ஒரு எருமை. அந்த எருமை எந்த நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டன்றது தான் அந்த முன்னுக்கு இருந்த பலகையில் எழுதியிருக்கும். இதில் பார்க்குற என்னென்னா சின்ன சின்ன எலி மாதிரி இருக்கிற மிருகங்கள். அது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கண்ணாடிக்குள்ளே மூடி இருக்கும். அதை சுற்றி மணல் இருக்கும். இந்த வகையான எலி என்ன செய்யும்னு சொன்னால், இனப்பெருக்கத்துக்காக அவை அந்த மண்ணுக்குள்ளே போய் இனப்பெருக்கத்தை செய்வினோம். அதுக்கு பிறகு அவை வந்து வெளியில் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பினோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது, படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஃபேமிலி அனிமல்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகம். அடுத்தது அதிலேருந்து நீங்கள் மூவ் ஆகிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது அதை சுத்த வர இருக்கிற சின்ன சின்ன மிருகங்கள். நண்பர்களே, நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே என்னென்னா சுவிஸ் நாட்டில் மிருகங்களுக்கு மனுஷரை விட அவங்க வேல்யூ கொடுக்குறது கூட. ஒரு சின்ன மிருகம் என்றாலும் அதை பெரிய இடத்துல பெரிய பரப்பில் வாழ்கிறதுக்கு வசதியாக செய்து கொடுப்பாங்க. அதுக்குரிய டெம்பரேச்சர்லேருந்து எல்லா வகையான வசதியும் செய்து கொடுப்பாங்க. இவையே பராமரிக்கிறதுக்கண்டே ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பு படித்தாக்க தான் இதை பராமரிக்க முடியும். சும்மா வந்து ஒரு தடவை மிருகங்களை தொடுறதுக்கு அனுமதிக்கப்படாது. அந்த படிப்புக்கு
படிப்பு படித்தாலே இங்கே நல்ல காசு சம்பளம் உழைக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது குதிரை, வரி குதிரை. வரி குதிரைக்கு பிறகு நாங்கள் பார்க்குறது ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி இங்கே படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. ஆனால் அங்கே பின்னு கொண்டு பார்த்திங்கன்னா 4வதும் நிற்குது. ஒட்டகச்சிவிங்கி என்னது? ஒட்டகச்சிவிங்கி கிட்டத்தட்ட எங்களோட நாட்டில் இருக்கிற சூவில் இருக்கிற மாதிரி ஒட்டகச்சிவிங்கி தான் இங்கேயும் இருக்குது. அமைதியாக இருக்கும். நாங்கள் இவை ஒன்றுக்குமே சாப்பாடோ இல்லாட்டா கிட்டவோ போகிறதுக்கு அனுமதி இந்த நாட்டின் சட்டத்தின்படி இல்லை. அப்படி செய்தால் எங்களுக்கு சட்டப்படி இந்த நாட்டில் தண்டனை இருக்குது. இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரியான சூழலே அமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்திலே. அது பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரங்கள் நிற்கும். அதுகளுக்கு இயற்கையாக இருக்கிற உணவுகளையும் அது சாப்பிட்டு கொண்டிருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தது முதல் ஒரு ஃபேமிலி பிள்ளைகளோட வந்து சந்தோஷமாக இங்கே இருந்து என்ஜாய் பண்ணிடலாம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் சாப்பிடலாம். அதுக்கு சைல்டுக்குரிய சாப்பாடும் இருக்குது, பெரியாக்களுக்குரிய சாப்பாடும் இருக்குது. கூடுதலாக இங்கே குழந்தை பிள்ளைகள் வர்றபடியாக குழந்தை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடுகள் நிறையவே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நீர் நிரப்பப்பட்ட ஒரு தொட்டி உண்டு. அது ஒரு குகைக்கு கீழே இருக்குது. அந்த குகைக்குள்ள இருக்கிறது காரணம் என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு வடிவாக அதை அனுபவிக்க முடியும். கிட்டத்தட்ட இப்படி ஒன்று நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு குகை முழுவதும் ஒரு நீரால் நிரப்பப்பட்ட கண்ணாடியால் நிரப்பப்பட்ட ஒரு குவளை மாதிரி. அதுக்குள்ளே சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரையும் வச்சுருப்பாங்க. அந்த குகைக்குள்ளால் நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே இப்போ நாங்கள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கல நிறைய மரங்களையும் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த மரங்கள் விண்டர் காலம் இங்கே இருந்தாலும் இப்போ -1 தற்சமயம் அப்படி இருந்தாலும் அதுக்கு அழியாமல் இருக்கிற மரங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த மரங்களுக்கு இடையில் சின்ன 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 லைட்டுகளை பூட்டி கொஞ்சம் எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் வடிவமைச்சிருக்கிறான். அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குற என்னன்னு சொல்லி சொன்னால் இது யானைகளின் சரணாலயம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ரீலங்காவில் யானைகளின் சரணாலயம் மாதிரி. இது அப்படி பெரிய இது இல்லை. ஆனால் 4 யானைகள் இங்கே இருக்குது. இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். அதை வடிவாக்க கேளுங்கோ. என்னென்னு சொன்னால் இதில் முதலாவது கொண்டு வரப்பட்ட யானை ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வரப்பட்ட யானை. அது 1990ஆம் ஆண்டு கட்டத்தில் அங்கே ஸ்ரீலங்காலேருந்து அந்த ஒரு யானை கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு தான் இங்கே இனப்பெருக்கம் நடந்து மற்ற யானைகளும் உருவாக்கப்பட்டது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக நாங்கள் இதில் எழுதியும் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பரப்பு, நடந்து போகலாம். ஒரு பெரிய பரப்பு, கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நடந்து போய் பார்த்து கொண்டு இருக்கிற சின்ன சின்ன வெள்ளையாக இருக்கிற எல்லாம் இங்கே இருக்கிற பனி பெய்து இருக்கிற நிலங்கள். சின்ன சின்ன குடில்கள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த குடில்கள் என்னென்னா இயற்கையை காட்டுறதுக்காக ஒரு அமைக்கப்பட்டதான். இது வேறு இடத்துல நீங்கள் பார்க்கலாது. இந்த ஸூ இருக்கிறபடியாக அந்த ஸூவுக்கு இப்போ ஒரு இயற்கை சூழல் எப்படி மிருகங்கள் இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக இப்படியான சின்ன சின்ன குடில்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே யானைகளுக்கண்டே ஒரு பெரிய ஒரு இடத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. அது இப்போ கிட்டடியில் தான் அந்த யானைகளுக்குரிய இடம் என்று சொல்லி ஒரு வடிவாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை வடிவாக அமைச்சிருந்தாங்க. இப்போ பாருங்க எப்படி தண்ணி எல்லாம் ஓடுதுண்டு இயற்கையாக. இதெல்லாம் இயற்கையாக ஓடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் இப்போ அது இயற்கையாக ஓடுது. உருவாக்கப்பட்ட பிறகு இது இயற்கையாக இப்போ ஓடுது. அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ பார்க்குறது, தூரத்தில் பார்க்குறது மான் கூட்டம். மான் கூட்டத்தில் ஆண் மான் இருக்குது, பெண் மான் இருக்குது. அவையெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக ஒரு தொந்தரவும் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பினோம். இதில் என்ன மற்ற நாடுகளை விட எங்கட சுவீரிக்கில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம், இல்லாட்ட சுவிஸில் யூரோப்பில் முக்கியமாக கருதப்படுதுன்னு சொன்னால் அந்த மிருகங்களுக்கு இருக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரம் என்னென்னு சொல்லி சொன்னால் அவன் தாங்களே அமைதியாக அந்த மிருகங்கள் அமைதியாக உலாவுறதுக்கு ஏற்ற மாதிரி
மிருகங்களின் பெர்ஸ்பெக்டிவிலே எல்லா விஷயங்களும் அமைக்கப்பட்டிருக்குது. அது நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு நான் சூரிக்கில் இருக்கிற ஸூ அப்படி இருக்குமன்றதை பற்றி காட்டியிருக்கிறேன். நீங்கள் என்னோட சேர்ந்து இப்போ சுற்றி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்